Hi, hello friends. Welcome to vdtamil. So நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கரண்ட் இல்லனா நம்மளோட மொபைலுக்கு சார்ஜ் பண்றது அத நம்மளே மேக் பண்ணிக்கலாம். அத பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லாவே பார்க்க போறோம் இந்த வீடியோல. இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஏனா இது சீக்கிரமா எல்லாரும் ஈஸியா கத்துக்கணும்ங்கிறதுக்காக தான் ரொம்ப சிம்பிளா பண்ணிருக்கேன். ஒரு கேசிங்ல போட்டு டயகிராம்லாம் எக்ஸ்ட்ரா எழுத்து பண்ணிரலாம். அது ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தால தான் இவ்வளவு சிம்பிளா பண்ணிருக்கேன். சோ நம்ம ரொம்ப பேச தேவையில்லை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ அது மாதிரி கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற பயனுள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு தரோம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள வந்தாச்சு. இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது உங்களே அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ வந்து தேவையான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்கும், அது நார்மலாக எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த வந்துட்டு பவர் பேங்க் தான் தேவை. இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தான் வரும். ரொம்பவே சீப் தான். நீங்கள் லோக்கலில் எந்த ஒரு கடை இருந்தாலும் அங்கே போய் கேளுங்க, அதாவது எலக்ட்ரானிக்கல் கடையில் கேளுங்க. ஸோ இதில் வந்து ப்ளஸ் லைன் ப்ளஸில் கொடுத்துக்குறோம், மைனஸ் லைன் மைனஸில் கொடுத்துக்குறோம். ஸோ பேட்டரியை பற்றி சொல்லணும் தேவையில்லை, எல்லாத்துக்குமே பேட்டரி பற்றி தெரிஞ்சிருக்கும். இது வந்து ப்ளஸ் லைனு, இது வந்து மைனஸ் லைனு. ரொம்பவே வந்துட்டு சிம்பிளாக தான் இருக்கும் டயக்ராம் எல்லாமே. இப்போ வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சுக்கலாம் ப்ளஸ் லைனில். ஸோ நான் இந்த இதை அப்படியே தான் விட போகிறேன். ஃபுல்லாக ஒரு கேசிங்கில் போட்டு உங்களுக்கு காட்ட போகிறதில்ல. இது வந்து மைனஸ் லைன் சால்ட்ரிங் வச்சுக்கலாம். எதனால் நான் அப்படியே விட போகிறேன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளாக காட்டணும். ஒரு சிலரால் வந்து கஷ்டப்பட்டு அதாவது வந்து ஒரு கேசிங்லாம் மேக் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ நம்ம சால்ட்ரிங்க்கு ரொம்ப முக்கியமான தேவை வந்துட்டு இந்த கம்பியும் இந்த பேஸ்ட்டும் தான் தேவை. அதாவது சால்ட்ரிங் கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும். ஏன்னா சால்ட்ரிங் ரொம்ப ரேட்டு கம்மி தான். ஸோ இப்போ நம்ம சால்ட்ரிங் வச்சு முடிச்சிட்டோம். ஏன்னா இதில் ஒரு கேசிங்கில் போட்டால் ரொம்ப பேரால் செய்ய முடியாது. அப்படி ஒரு காரணத்தினால தான் நான் பண்ணல. நான் கண்டிப்பாக உங்களுக்கு கேசிங்கோட வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா வெறும் கம்மி ரேட்லேயே முடிஞ்சிச்சு. இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் டேட்டா கேபிள் எடுத்துகிட்டு அதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு இருக்க மாடலாம் இன்சர்ட் பண்ணோடனே லைட் எரியும். அதாவது யூஎஸ்பியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பவர் பேங்கோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லைட் எரியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பேட்ரி அதாவது மொபைலோட கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு லைட் எரியும். ரொம்ப வந்துட்டு வாய்ஸ் ஸ்டக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வேறு சைட் பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கிறேன் நான். ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுது, நல்லாவே ஏறுது. ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். எதனால் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர் பேங்க் வாங்கினோம்னா வந்துட்டு ஒரு ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு டெக் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.